தமிழ்நாட்டின் எனதருமை சகோதர சகோதரிகளே, வணக்கம். நம்முடைய தேசத்தின் எல்லைப்புறங்களை பாதுகாத்து நாட்டின் இறையாண்மையை உயர்த்தி பிடித்து வரும் நம்முடைய இராணுவத்தின் துணிவுமிக்க ஆண் பெண் வீரர்களுக்கு இராணுவப் படையினரின் பெருமிதமான கொடிநாள் வணக்கங்களை நாம் சிரம் தாழ்த்தி நன்றியுடன் தெரிவித்துக் கொள்வோம். நமது தேசத்தையும் மக்களையும் பாதுகாப்புடன் வைத்திருக்கும் தன்னலமற்ற சேவை, துணிவு, தியாகம் ஆகியவற்றை நினைவூட்டும் நாளே கொடிநாள். இந்திய இராணுவம் உலகிலேயே மிகச்சிறந்த இராணுவமாகும். நிபுணத்துவம், வீரம், கடமையில் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவற்றுக்கு இந்திய இராணுவம் புகழ்பெற்றது. சியாச்சின் பனிபடலப் பகுதிகளாகட்டும், ராஜஸ்தானின் பாலைவனமாகட்டும், வடகிழக்கு மாநிலங்களின் வனங்களாகட்டும் அல்லது தொலைதூரத்தில் நம்முடைய கடல்சார் வளங்களை பாதுகாப்பதிலாகட்டும், சீருடை அணிந்த நம்முடைய வீரர்கள் ஒவ்வொரு நாளும் தங்களின் அசாதாரணமான தைரியத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள். நம்முடைய எல்லைப்புறங்களை எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பது முதற்கொண்டு மனிதாபிமான நடவடிக்கைகள், பேரிடர் கால நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்வது வரை அவர்களின் சேவைகளுக்கு எல்லையே இல்லை. இராணுவத்தினரின் அசைக்க முடியாத கட்டுப்பாடு, நிபுணத்துவம் ஆகியவை ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் சமீப காலங்களில் உலகிற்கு தெரிய வந்திருக்கிறது. வலுவான உறுதிப்பாடு, சுய கட்டுப்பாட்டுடன் கூடிய நடத்தை, கவனத்துடன் கூடிய தெளிவான வியூகம் ஆகியவற்றுடன் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அமைதி, மோதலை ஆதரிக்காமல் இருப்பது போன்ற விழுமியங்களை பாதுகாக்கும் அதே நேரத்தில் நீதி, பொறுப்புணர்வு, அப்பாவி உயிர்களை பாதுகாப்பதற்காக மட்டுமே ஊடுருவல்காரர்களை தாக்குவது ஆகியவற்றை நம்முடைய தைரியமிக்க இராணுவத்தினர் மேற்கொண்டார்கள். நம்முடைய இராணுவ வீரர்கள், கப்பற்படை, விமானப்படை வீரர்கள் துல்லியத்துடனும் உணர்திறனுடனும் தைரியத்துடனும் செயல்பட்டு பாகிஸ்தான் உடனான விரைவான நேரடி மோதலில் தீர்க்கமான வெற்றியை பெற்றதை உலகம் கண்டது. உலக அரங்கில் இந்தியா உயர்ந்து வரும் வேளையில் இராணுவத்தில் தற்சார்பு நிலையின் மூலம் தேசத்தின் பாதுகாப்பை வலுப்படுத்திக் கொள்வது முதன்மையான முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆகியிருக்கிறது. மேம்படுத்தப்பட்ட நவீன பீரங்கிகள், ட்ரோன்கள் முதற்கொண்டு கடற்படை கப்பல்கள், போர் விமானங்கள் வரையிலும் ஆத்ம நிர்பர் பாரத் என்ற தொலைநோக்கின் மூலம் உள்நாட்டிலேயே இராணுவ தொழில்நுட்பங்களை வளர்த்தெடுப்பதில் கணிசமான முன்னேற்றங்களை இந்தியா எட்டியுள்ளது. தற்சார்புடைய இராணுவ அமைப்பு முறை நம்முடைய தேசத்தின் பாதுகாப்பை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் இங்கே நம்முடைய மண்ணிலேயே நமது இராணுவத்தின் சிறப்பான திறன்களை உறுதி செய்வதன் மூலம் இராணுவத்தினரின் தியாகங்களுக்கு உரிய மரியாதையையும் அளிக்கிறது. இராணுவத்தின் கொடிநாள் சமர்த் பாரத், சக்ஷம் சேனா, திறன் வாய்ந்த இந்தியா, சக்திமிக்க இராணுவம் ஆகியவற்றை போற்றுவதற்கான ஒரு அழைப்பாகும். சீருடை அணிந்து பணிபுரியும் இராணுவ வீரர்களை மட்டுமல்லாது ஒவ்வொரு சவாலின் போதும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அவர்களின் குடும்பத்தினரையும் நாம் கௌரவிப்போம். சீருடை வீரர்களின் துணிவிற்கு இன்று நாம் வணக்கம் செலுத்துவோம். ஒவ்வொரு வீரரின் பின்னாலும் அவர்களுக்கு துணையாக இருக்கும் வீரப்பெண்கள், குடும்பத்தினர் ஆகியோருக்கும் நாம் நமது நெஞ்சம் நிறைந்த போற்றுதல்களை தெரிவிப்போம். கண்களுக்கு புலப்படாத அவர்களின் வலிமையிலும் பொறுமையிலும் தான் தேசத்தின் பாதுகாப்பு அமைந்திருக்கிறது. நம்முடைய இராணுவ வீரர்களுடன் சேர்ந்து ஒன்றுபட்டு நின்று அவர்களை பெருமைப்படுத்தவும், அவர்களுக்கு துணையாக இருக்கவும் இராணுவத்தினரின் கொடிநாளின் போது நாம் உறுதி மேற்கொள்வோம். நம்முடைய தேசத்தின் பாதுகாப்பு, மீண்டெழும் தன்மை, தற்சார்பு ஆகியவற்றை வலுப்படுத்த நாம் ஒன்றுபட்டு உழைத்திடுவோம். இந்த நாளில் கொடி அடையாளம் ஒன்றுடன் மட்டுமே நம்முடைய கூட்டு பொறுப்புணர்வை வெளிப்படுத்துவதோடு நின்று விடாமல் மிக உயர்ந்த அர்ப்பணிப்புடன் தேசத்திற்கு சேவை செய்து வரும் நம்முடைய படை வீரர்கள், அனுபவம் வாய்ந்த முன்னாள் இராணுவ வீரர்கள், அவர்களின் குடும்பங்களுக்கு அர்த்தமுள்ள ஆதரவை அளிப்பதன் மூலமும் நமது பொறுப்புணர்வை வெளிப்படுத்துவோம். கொடிநாளுக்கான பங்களிப்பின் மூலம் நம்முடைய நீடித்த ஆதரவை பெறுவதற்கு தகுதி உடையவர்களாக இராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள். கொடிநாளுக்கு நாம் அளிக்கும் ஒவ்வொரு பங்களிப்பும் நம்முடைய கூட்டு பொறுப்புணர்வை வலுப்படுத்தும். இராணுவ வீரர்களின் சேவை மீதான நம்முடைய மரியாதையை அது வெளிப்படுத்தும். இராணுவத்தினரின் கொடிநாள் நிதிக்கு நிதி அளிப்பதன் மூலம் நம்முடைய படை வீரர்களின் கண்ணியத்திற்கும் நலனுக்கும் நாம் துணை நிற்பதுடன் அனுபவம் மிக்க நம்முடைய முன்னாள் படை வீரர்களுக்கும் போரினால் கணவரை இழந்திருப்பவர்களுக்கும் நம்மால் உதவ முடியும். கொடிநாள் நிதியை முழு மனதுடன் தாராளமாக வழங்குமாறு தமிழ்நாட்டின் நம்முடைய சகோதர சகோதரிகளை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க பாரதம். ஜெய்ஹிந்த்.